அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ஃப்ரைடே vlog பாத்துருவோமா? டெய்லி லேட்டா போறாளேன்ட்டு எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் பார்த்தாலும் எப்படியும் லேட் ஆயிருது ஸ்கூலுக்கு. அது எப்படின்னு தெரியாது. ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. ஸ்கூல் இருக்க அன்னைக்கு லேட்டா எந்திரிச்சு நீட்டி நெளிச்சு கிளம்புறதுக்குள்ள, அதுவும் மற்ற நேரத்துலலாம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, ஆடிட்டு ஓடிட்டு இருக்குது. ஆனா தேவையானதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறது. ஆனா அந்த ஸ்கூல் டைம்ல மட்டும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறது, நம்ம தான் எல்லாமே பண்ணி விடணும். உங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு எப்பவும் ஸ்கூலுக்கு லேட்டா விடுற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. அப்புறம் என்ன, மதிய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் 65. என்னோட காதல் கணவர் தொழுக போயிட்டு அப்படியே இஸ்வாமையும் கூட்டிட்டு வந்துட்டு சமோசா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இன்னைக்கு ஃப்ரைடே வெளியே போலனா எப்படி, மயிலாடுதுறையில ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்க KFCக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளா போகணும்னே நினைச்சிட்டு இருந்தோம். அங்கிட்டு கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் சின்னதா ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு பாக்குறது எல்லாமே. இவங்க ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேபிள் பக்கத்திலேயே ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சிருக்காங்க. அதுல நம்ம தேவையானதை ஆர்டர் போட்டுறணும், அவங்களுக்கு அங்க கன்வே ஆயிரும். அப்புறம் நம்ம கியூல எல்லாம் நிக்காம டோக்கன் வைஸா ஃப்ரண்ட்ல போய் அழகா டெலிவரி வாங்கிட்டு வந்து டேபிள்ல உட்காந்து நீட்டா சாப்பிட்டு வந்துடலாம். நாங்க காம்போல ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜாலியா ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மயிலாடுதுறையில நம்ம வீட்டு பக்கத்துலயே இவ்வளவு திறமையான ஒரு டெய்லரை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலயா போய் தைக்க கொடுத்துட்டு இருந்தேன். சாரியை கன்வெர்ட் பண்ணி நான் என்ன டிசைன்ல கேட்கிறேனோ அதே டிசைன்ல எனக்கு இஸ்வா சஜ்வாக்கெல்லாம் நிறைய தச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா நீட்டா பர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்னு அஃபோர்டபுளா பண்ணி கொடுத்தாங்க. அதான் அதுல முக்கியமான விஷயமே. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையுமே என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம இமேஜ் மூலமா காமிச்சாலோ இல்ல இந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னு சொன்னாலோ அதே மாதிரி அழகா பர்ஃபெக்டா நீட்டா தச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மெஹந்தி ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. இவங்கள்ட்ட தான் நான் எப்பவுமே மெஹந்தியும் போட்டுப்பேன். ஸோ இது ப்ரமோஷன் இல்லை, ஒரு டேலண்டடான பர்சன் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள வெளியே காமிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டிவ். யங் ஏஜ்ல இவ்வளோ டேலண்டடாக இருக்கவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை மயிலாடுதுறையில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.